சிம்பிளாக இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பிரியாணி செய்ய போகிறேன். ப்ரொக்கோலியோ உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு பட்டை லவங்கம் வேலை கிராம்பு ஏலக்காய் எண்ணெய் காஞ்சிடும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். அது பட்டை லவங்கம் இலை கிராம்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு பொன்னிறமாக ஆகட்டும்ன்ட்டு தக்காளியும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி புதினா ப்ரொக்கோலியோ உருளைக்கிழங்கு நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்குதோ நேற்றுக்கு டக்குன்னு இன்றைக்கி ப்ரொக்கோலியோ உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு செஞ்சேங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கட்டுன்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் தேவையான நம்ம என்ன தேவையான ஒரு கப்பு எடுத்துருக்குறேங்க அரிசி. அதுக்கேற்ற மாதிரி அதான் ப்ரொக்கோலியோ உருளைக்கிழங்கு பட்டாணி ஒரு பக்கம் அரிசி ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்குறேங்க. அதுக்கு 1க்கு 2 தண்ணி வச்சுட்டு நம்ம டக்குன்னு ஆகணுன்னா ஒரு பக்கம் சுடு தண்ணி கூட வச்சுட்டு அதை எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம பொறுமையாக தானே செய்கிறோம். பக்கத்தில் நேற்று சண்டே ஸ்பெஷல் பிரிந்தி வெஜிடேபிள் ப்ரொக்கோலியோ உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. தயிர் பச்சடி அளவுக்கு சால்ட் வெங்காயம் தக்காளிலாம் வதக்க சால்ட்டு மஞ்சள்தூள் கரம் மசாலா அப்படி இல்லைன்னா பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது 1 ஸ்பூன். நாங்கள் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தேவையான தண்ணி ஸ்பூனில் போட்டிங்கன்னா 1 ஸ்பூன். நான் டேபிள் ஸ்பூன் சின்னதை போட 2 போட்டேங்க. சும்மா அந்த மசாலா இது பண்ணுறதுக்கு தண்ணி கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி பெரட்டிட்டு நம்ம கப்பில் எந்த கப்பில் எடுத்து வச்சோம் இந்த கப்பில் ஒரு கப்பில் அரிசி 2 கப்பு தண்ணி கொஞ்சம் கடகடன்னு ஃபீடாக வாய்ஸ் கூட தண்ணி கொதிக்கிட்டோன்னு அரிசி எடுத்து போட்டு எலுமிச்சை பழம் சாறு புழிஞ்சு விட்டுட்டோம்னா கொதிக்கிட்டோன்னு அரிசி போட்டோம்னா நம்ம உடையாத வருவாங்க சாதம். அப்படியே ரைட்ஸ் அப்படியே கொதிக்காத முன்னாடியே நம்ம அரிசி போட்டதுனால தான் அது குழஞ்சிரும் அரிசி சாப்பாடு. நம்ம கொதித்த பிறகு தண்ணி நல்லா மலன்னு கொதிக்கிட்டோன்ட்டு அரிசி போட்டு கிளறிட்டு அது திருப்பியெல்லாம் கிளறவே தேவை. ஒரே விசில் வச்சா போதும். 1 விசில் வச்சு வெயிட் ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான உப்பு அப்போ கொஞ்சம் சால்ட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு போடும்போது உங்களுக்கு தேவையான உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்க லாஸ்ட்லேயும் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி 1 கை ஃபஸ்ட்டே வெங்காயம் தக்காளி வதக்க சொல்ல கூட புதினா போட்டேங்க. ப்ரொக்கோலி புதினா தேவையான அளவு போட்டு நம்ம வாசனைக்கு நெய் கடைசியாக கூட 1 ஸ்பூன் எடுக்க சொல்ல ஊற்றலாம். நல்லா இருக்காங்க. விசில் போட்டாச்சு. திறந்து பார்ப்போம். பிரியாணி சூப்பராக வந்துருக்குதுங்க. வேறு அப்படியே உதிரியாக கலராத மேலோட எடுத்து நம்ம அப்படியே இது பண்ணோம்னா வேறு லெவலுங்க. இன்ஸ்டன்ட் பிரியாணி ஒரு 10 செகண்டில் நேற்று வெஜிடேபிள் பிரிந்தி ப்ரொக்கோலியோ உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு பிரிந்தி சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கு தயிர் வெங்காயம் பச்சடி உறவுகளே சாப்பிட்லாம். அமுதா தம்பி சேர்ந்த சேனலில் மகாசிவராத்திரி வீடியோலாம் வரும் பாருங்கள். தொடர்ந்து பாய் சப்போர்ட் பண்ணுங்கள்.